Hi dear students, welcome to YouTube's channel. ஒரு முக்கியமான அப்டேட் செலக்ஷன் கமிட்டில இருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு புதிய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நேத்திக்கு வந்து நம்மளுக்கு இந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு நம்மளுக்கு சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு திருப்பியும் ரிவைஸ் பண்ணி அதே லிங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்றேன் வாட்ஸ்அப் சேனல்ல. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுல உங்களுடைய நேம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க என்னுடைய நேம் வரலன்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு புதிய அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து பிடபிள்யூடி கேட்டகரிக்கு கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டோமெட்ரிக்கும் அதே மாதிரி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குமே பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கவுன்சிலிங்ல. ஏன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் போட்டு நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்லயே இட்ஸ் லிட்டரலி ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்கும் போது நீங்க வந்து ரொம்ப அழகா சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணாலே போதும், உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்க பிலோ 40 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்ல எல்லா காலேஜஸையுமே கொடுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லா காலேஜஸுமே கொடுத்தா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா காலேஜஸுமே நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் காலேஜ் பிடிக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்க வந்து ப்ரியாரிட்டி படி 1, 2, 3ன்னு அந்த மாதிரி நீங்க வரிசைப்படுத்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் கிடைக்கும். ஸோ சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்கும் போது அது எந்த கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் நம்மளுக்கு பெஸ்டான காலேஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் தான் நடக்கும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி மீதி கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டிஃபார்ம்ல இருந்து டிஎம்எல்டிக்கு சேஞ்ச் ஆக முடியுமான்னு கேக்குறீங்க. டிஃபார்முக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா அதோடைய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். டிஎம்எல்டிக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதோடைய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய நேம் வந்துருந்துச்சுன்னா. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்போ நம்மளுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் எப்போ நடக்கும், எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் உள்ளவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய நேம் இருக்கா அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நிறைய காலேஜஸ் சாய்ஸஸா ஆட் பண்ணுங்க. தேங்க்யூ.